Hello all, இது மெஷின் லேர்னிங் கோர்ஸோட பார்ட் 17 வீடியோ. போன வீடியோல நம்ம வந்து ஃபீச்சர் என்கோடிங் டெக்னிக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து பேலன்ஸ் டேட்டானா என்ன, இம்பேலன்ஸ் டேட்டாலாம் என்ன, எப்படி வந்து அந்த இம்பேலன்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்றது அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் டேட்டா செட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டேட்டா செட் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து ஏன்னு ஒரு கேட்டகரி இருக்கு, பின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த பர்டிகுலர் ரோ வந்து கேட்டகரி ஏ சேர்ந்ததா இல்லைன்னா கேட்டகரி பி சேர்ந்ததான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த டேட்டா செட்ல கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பேலன்ஸ் டேட்டா செட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி ஏ வந்து பீப்புள் யாரு வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்களோன்னு வச்சுக்கலாம். அண்ட் கேட்டகரி பி வந்து யாரு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த டேட்டா செட்ல மொத்தம் 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதாவது 1000 ரோஸ் இருக்கு அப்படின்னா இப்போ 500 ரெக்கார்ட்ஸ் வந்து கேட்டகரி ஏல சேர்ந்தது அண்ட் மீதி 500 ரெக்கார்ட்ஸ் வந்து கேட்டகரி பில சேர்ந்ததுன்னா அது வந்து பேலன்ஸ்டான டேட்டா செட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரெடிக்டட் வேல்யூட ரேஷியோ என்னது, 500:500 அப்படின்னா என்னது 1:1. ஸோ பேலன்ஸ்டா இருக்கு. 1:1 இருந்தாலும் பேலன்ஸ் தான். அண்ட் 60:40 அதாவது 6:4 இருந்தாலும் பேலன்ஸ் தான். 4:6 இருந்தாலும் வந்து அது பேலன்ஸ்டான டேட்டா செட் தான். ஸோ இதுல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நம்ம இம்பேலன்ஸ் டேட்டா செட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ப்ரெடிக்டட் வேல்யூட ரேஷியோ அங்கே பார்த்தீங்கன்னா 1:1, 60:40, 40:60 சொல்லி இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரேஷியோ 80:20, 20:80 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இம்பேலன்ஸ் டேட்டா செட்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, ரொம்பவே ஹையாக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து இம்பேலன்ஸ் டேட்டா செட்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நான் வந்து இன்னும் அந்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தரல. இந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த ஸ்டெப் வரும். நம்மளோட டேட்டா செட்டை வந்து நம்ம எப்பவுமே வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோம். ஒரு 70% டேட்டா வந்து ட்ரைனிங்காகவும் மீதி 30% டேட்டா வந்து நம்மளோட டெஸ்டிங்காகவும். அந்த ட்ரைனிங் பண்ண டேட்டா நம்ம ஒழுங்காக தான் ட்ரெயின் பண்ணிருக்கோமான்னு சொல்லி அந்த மாடலை நம்ம வந்து டெஸ்ட் டேட்டால தான் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது கரெக்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்தா மட்டும் தான் வந்து நம்மளோட மாடல் வந்து நல்ல மாடல்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம கிட்ட கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு ரெண்டு இருக்கு. இப்போ வந்து 1000 ரெக்கார்ட்ஸ்ல கேட்டகரி ஏ வந்து 800 டைம்ஸ் இருக்கு அண்ட் கேட்டகரி பி வந்து 200 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம டேட்டாவை 70% ட்ரைனிங் செட்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 70%ல ஃபுல்லாவே வந்து கேட்டகரி ஏ தான் இருக்கு. ஏன்னா கேட்டகரி ஏ தான் வந்து நிறைய 800 கிட்ட இருக்கு. ஸோ மொத்தமாவே அந்த ட்ரைனிங் டேட்டா செட்ல 70% வந்து கேட்டகரி ஏ போய் சேர்ந்துட்டு அப்ப அங்க என்ன நடக்கும், ஓவர் ஃபிட்டிங் நடக்கும். ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் கிளியரா, அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இங்க வந்து ஓவர் ஃபிட்டிங் நடக்கும். ஸோ எப்பவுமே நம்ம எந்த டேட்டா கொடுத்தாலும் அது வந்து கேட்டகரி ஏன்னு சொல்லி தான் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து கேட்டகரி ஏல மட்டும் தான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கு அண்ட் கேட்டகரி பி வந்து அந்த ட்ரைனிங் செட்ல போகவே இல்லை. ஸோ இந்த மாடல் வந்து எப்படி இருக்கும், பயாஸ்டா இருக்கும். எந்த கேட்டகரிக்கு வந்து ரேஷியோ அதிகமா இருக்கோ அந்த கேட்டகரிக்கு வந்து இந்த மாடல் பயாஸ்டா இருக்கும். பயாஸ்னா என்னது, பார்ஷாலிட்டின்னு சொல்லி வச்சுக்க, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணிட்டு இன்னொருத்தங்களை வந்து அப்படியே விட்டுடுறது. இந்த மாடல் வந்து எந்த கேட்டகரி ஹையா இருக்கோ அதுக்கு வந்து பயாஸ்டா இருக்கும். அக்யூரஸியும் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அந்த மாடல் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல மாடலே கிடையாது. ஸோ நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஃப்ராட் டிடெக்ஷன் மாடல் வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் நடக்கும் போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டான டிரான்சாக்ஷனா இல்லைன்னா வந்து ஃப்ராடான டிரான்சாக்ஷன் சொல்லி நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. உங்களோட டேட்டா செட்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. பட் அதுல வந்து 1% மட்டும் தான் வந்து ஃப்ராட்னு மென்ஷன் ஆயிருக்கு. அது எல்லாமே வந்து ஃப்ராட் இல்லைன்னு சொல்லிருக்கு. நீங்க வந்து இப்போ இந்த இம்பேலன்ஸான டேட்டா செட்டை எதுவுமே பண்ணாம அப்படியே வந்து மாடல் கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணீங்கன்னா மாடல் வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து நான் ஃப்ராட் அப்படின்னு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து ஃப்ராடுன்றத 1% தான் இருக்கு அண்ட் அது வந்து ட்ரைனிங் டேட்டால கூட போயிருக்காது. ஆஸ் அ ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ராடா இருக்க எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு நான் ஃப்ராட்னு சொல்லி காமிக்கும். இதனால அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய லாஸ் நடக்கலாம். இதுக்கு தான் வந்து நம்ம எப்பவுமே இம்பேலன்ஸ் டேட்டாவை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை பார்த்துக்கோங்களேன். பேஷண்ட் ஐடி இருக்கு, ஏஜ் இருக்கு, ஜெண்டர் இருக்கு அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து டயக்னோசிஸ் வந்து இருக்கா இல்ல அந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு இல்லையா, நோவா எஸ்ஸான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10ல வந்து 9 நோ இருக்கு அண்ட் 1 மட்டும் தான் எஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருந்தா கூட இந்த மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ணும், நோ அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் இல்ல
இல்லைன்னு சொல்லி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். அப்போ வந்து அது நல்ல மாடலா கிடையாது. அந்த பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கான்னு தெரிஞ்சாவது அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இந்த மாடல் வந்து உங்களுக்கு டிசீஸே இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அவங்க வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க அண்ட் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ல போய் முடியும். ஸோ இதை நம்ம எப்படி இப்போ ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் செட்டை நம்ம வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங்கா பிரிக்கிறோம்ல, அந்த ட்ரைனிங் டேட்டா செட்டை நம்ம வந்து ரீசாம்பிள் பண்ணலாம். ரீசாம்பிளே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டவுன் இல்லைன்னா அண்டர் சாம்பிளிங், இன்னொன்னு வந்து ஓவர் சாம்பிளிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அண்டர் சாம்பிளிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து மொத்தம் 1000 ரோஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 800 வேல்யூஸ் வந்து கேட்டகரி A சேர்ந்தது அண்ட் மீதி இருக்க 200 வேல்யூஸ் வந்து கேட்டகரி B சேர்ந்தது. இப்படின்னா கேட்டகரி A என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், கேட்டகரி A தான் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து கேட்டகரி A டவுன் சாம்பிள் பண்ணணும். ஸோ கேட்டகரி ஏவை நம்ம வந்து 200 வேல்யூஸை குறைச்சிப்போம். ஏன்னா B 200 இருக்கிறதுனால நம்ம வந்து கேட்டகரி ஏல இருந்து 200 குறைச்சிருவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கிறது வந்து 600 தான் இருக்கும். A 600 இருக்கும் அண்ட் B நம்மளுக்கு 200 இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா கேட்டகரி ஏல இருக்க 800 வேல்யூஸ்ல இருந்து 20 டவுன் சாம்பிள், அதாவது 20 ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்க 600 ரெக்கார்ட்ஸை மட்டும் தான் வந்து நம்ம ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஹியூஜ் டேட்டா வந்து லாஸ் ஆகுது. நம்ம டெலீட் பண்ற டேட்டா வந்து ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டாவா இருக்கலாம். பட் நம்ம வந்து அந்த டேட்டாவை நம்ம டெலீட் பண்றதுனால அந்த மாடல் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாம போறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் நிறையவே இருக்கு. பட் இதை வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 200 குறைக்கிறது வந்து அவ்வளவா இந்த மாடல் ப்ரெடிக்ஷனை பாதிக்காது அப்படின்னா மட்டும் தான் வந்து நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்றதுனால வந்து மாடலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து டவுன் சாம்பிளிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவர் சாம்பிளிங் பத்தி பார்ப்போம். ஓவர் சாம்பிளிங் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். இது நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, டேட்டா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இன்சஃபிஷியண்டா இருக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து டேட்டா ஆல்ரெடி பத்தல அப்படின்னா இது என்ன பண்ணும்னா கம்மியா இருக்க சாம்பிள், அதாவது ரேரா இருக்க சாம்பிள்ஸ் கேட்டகரியை வந்து இது பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நம்ம வந்து நிறைய இருக்க கேட்டகரியை கம்மி பண்றதை விட கம்மியா இருக்க கேட்டகரியை வந்து அதிகப்படுத்தினா அது வந்து இன்னுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து இதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மோட்னு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சிந்தட்டிக் மைனாரிட்டி ஓவர் சாம்பிளிங் டெக்னிக். அப்படி ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரி B வந்து கொஞ்சம் அமௌண்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்டகரி ஏவை வந்து மேட்ச் பண்ற மாதிரி. ஸோ கேட்டகரி பியும் A மாதிரி 800 டைம்ஸ் வர மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம டேட்டா செட்ல நியூ வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓவர் சாம்பிள் பண்ணி. ஸோ இப்போ வந்து ஏவும் 800 இருக்கும், பியும் 800 இருக்கும், நம்மளுக்கு வந்து டேட்டா லாஸும் இருக்காது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரீசாம்பிளிங் மெத்தட் வந்து பெஸ்ட், இந்த ரீசாம்பிளிங் மெத்தட் வந்து வர்ஸ்ட் அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது. நீங்க உங்களோட அப்ளிகேஷன் பொறுத்து தான் வந்து இந்த 2 மெத்தட்ல எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், எது ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நீங்க ஃபைன் பண்ணி யூஸ் பண்ணணும். அண்ட் சில மாடல்ஸ்ல வந்து ஓவர் சாம்பிளிங்கும் பண்ணுவாங்க, அண்டர் சாம்பிளிங் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னுமே வந்து அந்த மாடல் ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம இம்பேலன்ஸ் டேட்டா செட்னா என்னது, பேலன்ஸ் டேட்டா செட்னா என்னது, அண்ட் இம்பேலன்ஸ் டேட்டா செட்டை எப்படி நம்ம வந்து ரீசாம்பிளிங் யூஸ் பண்ணி பேலன்ஸ் டேட்டா செட்ல மாத்தணும்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.